அச்சுச்சோ, இது தெரியாம தான் இவ்வளவு நாளா ப்ரே பண்ணிட்டு இருந்தீங்களா? சரி, பரவாயில்ல, இப்பதான் நான் இருக்கேன்ல. லூக்கா 18:40 கண்ணு தெரியாத ஒரு குழந்தை இயேசுவை பார்த்து தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே கூப்பிட்டுட்டே இருந்தாரு. இயேசு திரும்பி பார்த்து அவரை என்கிட்ட கொண்டு வாங்கன்னு சொல்லி, உனக்கு நான் என்ன செய்ய வேணும்னு கேட்டாரு. இன்னைக்கும் நம்ம ஜெபம் பண்ணும் போதெல்லாம் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னென்னவோ வாயில வரதெல்லாம் பண்றோம். ஆனா கடைசியில உங்க சித்தம் இருந்தா இதெல்லாம் நடக்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி முடிக்கிறோம் பாருங்க, அங்கதான் ஃபெயிலியர் ஆகுது. லைக் த பிளைண்ட் மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு என்ன வேணும், எப்படி வேணும், எவ்வளவு நாளைக்குள்ள வேணும், இதெல்லாம் உங்களுக்கு கிளியரா உங்க லைஃபுக்கு வேணும்ன்றது உங்களுக்கு தெரியாம நீங்க ப்ரேயர் பண்றது எல்லாமே வேஸ்ட். கர்த்தர் உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் தான் கேட்டு இருக்கிறாரு. சோ உங்களுக்கு என்ன வேணும்ன்றத நீட்டா ஒரு நோட்ல அழகா தெளிவா எழுத ஆரம்பிங்க. இன்னையில இருந்து இப்படி நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா, நான் உங்களுக்கு ப்ராஃபஸியா சொல்றேன், இந்த மாசத்துக்குள்ள உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் கிளியரா நடக்கும். இதை அப்படியே விசுவாசிக்கிறவங்க ஆமீன்னு டைப் பண்ணிக்கோ.